குழந்தைங்களே, இன்னைக்கு திருப்பாவை நோன்போட 20வது நாள் 20வது பாடல். பாடலோட அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த நோன்பு நோக்கும் பெண்கள் எல்லாம் நப்பின்னையை எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி நப்பின்னையும் கூடவே கிருஷ்ணனையும் எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 33 கோடி தேவர்கள்ல எல்லா தேவர்களும் அதே மாதிரி மனிதர்களும் எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது முதல் ஆளா வந்து காப்பாத்துறது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனே, நேர்மையானவனே, மகா சக்தி கொண்டவனே, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி கொண்ட நாராயணனே, துயிலராய் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சுக்கோங்க. நப்பின்னையே, அழகானவளே, சிறிய எடையை கொண்ட நப்பின்னையே, நீயும் உன்னுடைய மணாளனை எழுப்பு, உன்னுடைய கணவனை எழுப்புன்னு சொல்றாங்க. எதுக்கு எழுப்பணும்? எங்களை வந்து பார்க்கணும். நாங்கள் வாசல்ல வந்து நிற்கிறோம் இல்லையா? நாங்கள் வந்த நீங்க வான்னு சொல்ல வேண்டாம். எங்களுக்கான விசிறியையும் பறையும் நீங்க கொடுத்து கிருஷ்ணனை எழுப்பி எங்களை ஆட்கொள்ள செய்ய வேண்டாமா? எங்கள் மேல கொஞ்சம் கருணை வச்சு நப்பின்னையே, நீயும் எழுந்துரு, உன்னுடைய கணவனையும் எழுப்பி எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னத்த பாடலோட பொருள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை நாராயணனோட 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். நேத்திக்கு சொன்ன கதையில 2 சகோதரர்கள் இருந்தாங்க இல்லையா? ஹிரண்ய கசிபு, ஹிரண்யாட்சன். ஹிரண்யாட்சனைத்தான் வராக அவதாரம் எடுத்து நாராயணமூர்த்தி கொல்றார். அவனுடைய சகோதரன் ஹிரண்ய கசிபுவை நரசிம்மராவ் எடுத்து கொல்ல போறார். இந்த ஹிரண்ய கசிபுக்கு விஷ்ணு மேல ரொம்ப ஆத்திரம். என்னோட சகோதரனை கொன்றைய விஷ்ணுவை சும்மா விட மாட்டேன், அவனை ஒழிச்சு கட்டியே தீருவேன்னு சொல்லி கடுமையான தவம் பண்றான். தலைக்கீழ நின்று தவம் பண்றான். அவன் வந்து அப்படி தவம் பண்ணும் போது ஒரு வெப்பம் வருது பாருங்க. அவன் மண்டையிலேருந்து புகையா வந்து புகையெல்லாம் எல்லா இடத்தையும் சூழ்ந்துக்குது. தேவர்கள் ஓடோடி போய் பிரம்மாட்ட சொல்றாங்க, ஐயோ இவன் இப்படி ஒரு பயங்கரமான தவம் பண்றான், இந்த அக்னி மாதிரி இந்த வெப்பம் எங்களால தாங்க முடியலையே அப்படிங்க. உன்னை பிரம்மா வந்து அவனுக்கு முன்னாடி தோண்டி, ஹிரண்ய கசிபு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். அப்போ சொல்றார், நான் தான் இந்த உலகத்திலேயே முதன்மையானவனா இருக்கணும். என்னை யாராலையும் தோக்கடிக்க கூடாது, யாராலையும் தோக்கடிக்க முடியாம இருக்கணும். அப்புறம் என்னை வந்து தேவர்கள் ஜெயிக்க கூடாது, கொல்லக்கூடாது, அசுரர்கள் கொல்லக்கூடாது, மனிதர்கள் கொல்லக்கூடாது, பிராணிகள் கொல்லக்கூடாது. நீங்க என்னெல்லாம் இந்த உலகத்துல படைச்சிருக்கீங்களோ அது எதாலையும் என்னை கொல்ல முடியாம இருக்கணும். இந்த உலகத்துல எனக்கு நிகர் நான் தான், எனக்கு சமானம் நான் தான், வேற யாரும் என்னை கொல்ல முடியாது. என்ன பகல்ல யாரும் கொல்ல முடியாது, இரவுல யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு பயங்கரமான வரம். இந்த வரத்தினால ஹிரண்ய கசிபு யாராலையும் கொல்ல முடியாது. எல்லாரும் அவன் வந்து இந்த வரத்தை வாங்கினோன்னா நான் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி அப்படின்னு எல்லாரையும் கொல்றான். தேவர்களை கொல்றான். யாரு எங்க போனாலும் கணக்கு வழக்கு இல்லாம கொண்டு தீர்க்கிறான். தேவர்கள் எல்லாம் ஓடி விஷ்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க வந்து ஏதாவது பண்ண மாட்டீங்களா, எங்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ விஷ்ணு சொல்றாரு, இவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் பிரகலாதன்னு. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் மூலமா நான் இந்த ஹிரண்ய கசிபுவை கொல்றேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு எங்கன்னாலும் திரும்பி வந்துடுறாங்க. சரி, இப்போ இந்த ஹிரண்ய கசிபு ஒரு நாள் சின்ன குழந்தையா இருக்கான் பிரகலாதன். அவனை எடுத்து மடியில வச்சுட்டு அவன்கிட்ட இன்னைக்கு உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரிஞ்சுட்ட, என்ன கத்துட்டேன்னு கேட்கும்போது, ஸ்ரீ ஹரிய போல பரமாத்மா வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஒரே கோவம் ஒரு ஹிரண்ய கசிபு, என்னது என்னுடைய எதிரி இந்த விஷ்ணு, என்ன அவன் பேர சொல்ற, உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, இங்க உங்க டீச்சர் கூப்பிடுமா,
அப்போ அவன் குருவெல்லாம் வருவார். என்ன இது, என்னுடைய எதிரி தான் உயர்ந்தவன் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஐயோ நாங்க சொல்லி கொடுக்கவே இல்லை, நாங்க சொல்லி கொடுத்தது எதையும் அவன் சொல்றதில்ல, அவன் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீஹரி 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 தான் சொல்லிட்டு இருக்கான், நாங்க என்ன பண்றது? அப்புறம் பார்த்தா திருப்பியும் வேற டீச்சர்ஸை மாத்தி விடுறான். டீச்சர்ஸை மாத்தி விட்டு திருப்பியும் கேட்கும் போதும் இதே பதில் தான் வருது. ஸ்ரீஹரி நாராயணன், நாராயணன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்ற. கோபம் வருது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இவன் இருக்கக்கூடாது உயிரோட, இவன் எப்படியாவது கொள்ளுடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இவனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் 4 பேர் 4 காவலர்கள் கையில ஈட்டி எடுத்துட்டு போறாங்க. அவனை ஒரு மரத்துக்கடையில் நிற்க வச்சுட்டு அந்த ஈட்டியை எறிகிறாங்க. அந்த ஈட்டி எரிஞ்சா அந்த ஈட்டி அவன் மேல போறதில்ல, இவங்களை திரும்பி இவங்களை தாக்க வர்றது. இவங்களை தாக்க இவங்கெல்லாம் ஓடுறாங்க. ஓடி அப்படி ஓடி எங்க ஓடுறதுன்னு தெரியாம போய் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறாங்க. அந்த ஈட்டி எல்லாம் திரும்ப பிரகலாதன் கிட்டேயே வந்து அவன் காலடியில அப்படியே விழுந்துடுது. அப்போ இந்த நியூஸ் வந்து ஹிரண்யகசிபுக்கு போகுது. அப்படியா, சரி இவனை பாம்பு வச்சு கொல்ல சொல்லி நிறைய பாம்பை அவன் ரூமில் ஏவி விடுங்க. அவனை ரூமில் அடைச்சி வச்சு பாம்பை ஏவி விடுறாங்க. இவன் எப்பவுமே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கான். பாம்பெல்லாம் வர்றது, இவன் நாராயணா நாராயணான்னு சொல்லும்போது இவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த பாம்புகள் கிட்ட வர்றது, அவன் கிட்ட நெருங்க முடியறதில்ல. அந்த பாம்புகள் அப்படியே தரையில் இப்படி தலையை இப்படி போட்டு போயிடுது, திரும்பி போயிடுது. அந்த யார் இவனை விட்டாங்களோ அவங்கள கொத்த போகுது. அப்போ பாம்புகளாலையும் என்ன பண்ணுறது? இப்போ யானைகளை மேலே ஏறி விடுங்க. யானைகள் வர்றது, யானைகள் வந்து இவன் மேலே இவனை காலால் மிதிச்சு நசுக்கணும்னு சொல்லி இந்த யானைகள் வர்றது. இவன் கிட்ட வந்த உடனே அதுங்கள் காலை தூக்கும் போது அதுங்களோட மனசு என்ன மாறுதோ, மதம் பிடிச்ச யானைகள், அதோட மதமெல்லாம் விலகி அந்த யானைகள் அவனை இப்படி தூக்கும் போது அப்படியே பூமாலை விழுது அவன் கழுத்துல. இதை பார்த்துருந்தவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இதே இவனோட அப்பாக்கு என்னடா இது, இவன் என்ன பண்ணினாலும் கொல்ல முடியல, எப்படி இவன் நிஜமாவே விஷ்ணு கிட்ட ஏதோ வச்சிருக்கான் இவன் அப்படின்னு. சரி இத்தனையெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. கடைசியா ஒரு அட்டெம்ப்ட், ஹோலிகாவை கூப்பிடலாம். இவனோட சகோதரி பேரு ஹோலிகா. ஹோலிகாவை கூப்பிடலான்னு அவகிட்ட சொல்லுவான். ஹோலிகா, இந்த நெருப்பு தாக்க முடியாத ஒரு சால்வை வச்சிருக்கீல்ல, நீ அதை போத்திட்டு வா, அதுக்கு இப்ப வேலை இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த பிரகலாதனை கொல்லணும். அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காங்க, அந்த பையனை எதுக்கு நீ கொல்ற? அவன் உன்னோட குழந்தை இல்லையா? யாராவது சொந்த குழந்தைய கொல்லுவாங்களான்னு கேட்கிறான். அப்படி இல்லை, இவன் வந்து எனக்கு எதிரி, என்னோட எதிரியை இவன் கடவுள்கிறான், நான் தான் இங்க கடவுள், அது எப்படி இவன் என்னோட எதிரிய சொல்லலாம்? அதனால அவன் கொல்லணும். தெய்வியா மாட்டி அதை மட்டும் சொல்லி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு. சரி நான் நீ சொன்னா நான் கேட்கறேன்ட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த நெருப்பு எரிக்காத ஒரு சால்வையை போத்திட்டு பிரகலாதனை தன்னோட மடியில வச்சுட்டு ஹிரண்யகசிபு நெருப்பு மூட்ட சொல்லுவான். நெருப்பு மூட்டி இவங்க 2 பேரும் அதில் உட்காருவாங்க. ஹிரண்யகசிபுவோட எண்ணம் என்ன, இந்த நெருப்பு எரிக்காத சால்வையை பூத்தி இருக்கிறதுனால ஹோலிகா தப்பிச்சுடுவா, பிரகலாதன் சாம்பல் ஆயிடுவாங்கிறது அவனுடைய கணிப்பு. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, பிரகலாதனை அந்த நெருப்பு ஒண்ணுமே பண்றது இல்லை. அவன் நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருக்கான். மாறா இந்த ஹோலிகா இருக்கா பாரு, அவ சாம்பல் ஆயிடுறான். அவளோட அந்த சால்வைக்கு ஒரு வேல்யூ இல்லாம போறது, அவ சாம்பல் ஆயிடுறான். சாம்பல் இவனுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஐயோ ஹோலிகா ஒன்ன சாவிச்சுட்டே அவன் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் பிரகலாதனை கூப்பிடுறான். பெரிய ஹரி ஹரி ஹரின்னு எப்ப பார்த்தாலும் அவனோட நாமே பாடிட்டு இருக்கேனா, அவன் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன், அவன் தான் ஒரே கடவுள், ஒரே கடவுள். என்னுடைய எதிரியை பத்தி நீ எங்கிட்டயே சொல்றியா, அவன் எங்க இருக்கான் எனக்கு காட்டு. இந்த கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பார். எல்லா இடத்துலயும் இருப்பார்னா எங்க நீங்க பார்த்தாலும் இந்த இடம் பூரா
என்னோட அரண்மனையில இருக்காரா? ஆமா, உங்க அரண்மனையில இருக்காரு. உங்க அரண்மனையில எல்லா இடத்துலயும் ஹரி இருக்கு. அப்படின்னா இந்த தூண்ல இருக்காரா? தூண்ல இருக்க. ஏய் காவலாளிகளே, வந்து இந்த தூணை உடைங்க, இவனோட ஹரி இருக்காரா இல்லையா நான் பாக்குறேன். அவனே தன்னோட கதையை வச்சு அந்த தூணை உடைக்கும் போது ஒரு பயங்கர சத்தம் கேட்கும். அதுல இருந்த மகாவிஷ்ணு வந்து சிங்க முகத்தோடும் மனுஷ உடலோடும் வெளியில வந்து தன்னோட அந்த கை இருக்கு இல்லையா, நகம் எல்லாம் வச்ச புலி சிங்க நகம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நகம் இருக்கிற கைகளால இந்த ஹிரண்ய கசுப அப்படி கிழிச்சு கொண்டுடும். அது நரசிம்ம அவதாரம். அவன் என்னெல்லாம் கேட்டிருந்தான்? எந்த விலங்கும் என்ன கொல்லக்கூடாது. இப்ப இது விலங்குல, ஏன்னா இதுக்கு பாதி உடம்பு மனுஷன், முகம் விலங்கு. என்னை இருட்டுல கொல்லக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாதுன்னா இது கொல்லப்பட்ட நேரம் வந்து அந்தி பொழுது. இருட்டும் இல்லை பகலும் இல்லை, பகல் முடிஞ்சு இருட்டு ஆரம்பிக்கிற நேரம் அந்த சமயத்துல. இப்படி அவன் சொன்ன வரத்துல இருக்கிற, அவன் வாங்கிட்டு இருந்த வரத்துல இருக்கிற சின்ன சின்ன ஓட்ட வழியா அதையெல்லாம் தாண்டி அப்படி ஒரு அவதாரமா எடுத்து அவனை கொல்றார் நாராயணமூர்த்தி. இதுதான் 4வது அவதாரமான நரசிம்ம மூர்த்தி அவதாரம். நாளைக்கு பார்க்கலாம்.